வெட்னஸ்டே மார்னிங் இன்னைக்கு வந்து லேட்டாக எந்திரிச்சிட்டேன். என்னன்னு தெரியல, வர வர ரொம்ப லேட்டாக தான் எந்திரிக்கிறேன் மார்னிங்கு. ஸோ மிங்குக்கு வந்து 9:30 ஸ்கூலு. எந்திரிச்சதே 8:30. கடகடன்னு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது போய் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் பண்ணேன். மஷ்ரூம் வந்து சாட்டே ஃப்ரை பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் சிம்பிளாக. மஷ்ரூம் வந்து மிங்கு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ரும். வேறு எது கொடுத்தாலும் மிச்சம் கொண்டு வந்துடும். பட் மஷ்ரூம் மிச்சம் கொண்டு வராது. ஸோ அதனால அந்த பிள்ளைக்காக மஷ்ரூம் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சைடு மஷ்ரூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து மிங்குக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஹேர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துடுச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து முன்னாடி கண்ணுக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அங்கே மட்டும் கொஞ்சம் எடுத்து கிளிப் போட்டு விட்டாச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து கேரட்டும் அதுக்கப்புறம் மஷ்ரூம் சாட்டே ஃப்ரை பண்ணி தான் கொடுத்து விட்டேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா நம்மளுக்கு டைம் வந்து நிறையா கிடைக்கும் வேலை பார்க்குறது, நிதானமாக பண்ணலாம். பட் நம்ம என்னைக்காச்சும் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம்னா முடிஞ்சுச்சு. எவ்வளோ வேகமாக பண்ணணுன்னா டைமே பத்தாது. ஸோ மிங்கு ஒரு வழியாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரலட்சுமி நோன்பு வேறு வருது. ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து நீட்டாக மாப்பெல்லாம் போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு, பிகாஸ் நாளைக்கெல்லாம் பூ கட்ட வேண்டியது இருக்கும். பூஜை சாமான் வேறு வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இன்றைக்கி மாப் போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக மாப் போட்டு விட்டேன். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் வேலை தான். பிகாஸ் சாமி கும்பிடணும், வரலட்சுமி நோன்பு வேறு இருக்குது. ஸோ கண்டினியூஸ் அதோட விலாக்ஸ் தான் வரும். கண்டிப்பாக பாருங்கள். பாய்.